ஹாய் மக்களே, வணக்கம். இன்றைக்கி நம்ம பிக் பாஸ் நிகழ்ச்சி பற்றி பார்க்க போகிறோம். அதில் இன்றைக்கி காலையிலே யார் 2 பேர் வெளியே போகலாம், யார் 2 பேர் உள்ளே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. யாரை ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணலாம், யாரை வந்து மறுபடியும் ப்ளேஸ்மெண்ட் பண்ணலாம்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு அவங்க எல்லோரும் வந்து ஒவ்வொன்றும் பேசுனாங்க. அதில் வந்து வழக்கம் போல் முத்தை வந்து யாருமே சொல்லலை. அந்த 8 பேரில் யாரும் சொன்ன மாதிரி தெரில. அதிகமாக சௌந்தர்யா தான் எல்லோரும் அட்டாக் பண்ண மாதிரி இருந்தது. சௌந்தர்யா தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. எல்லாருமே சொன்னாங்க, 4 பேர்கிட்ட சொல்லியிருந்தாங்க. உடனே சௌந்தர்யா வந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயா என்னையே சொல்கிறீங்க, அப்போ நான் எதுவுமே பண்ணலையான்னு. இந்த பொண்ணு என்ன பண்ணுது ஏது பண்ணுதுன்னு அந்த பொண்ணுக்கு தெரில. அதை பார்க்குற நமக்கு தான் புரியும், அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு. வெளியே இருக்கிறவங்களுக்கு தான் புரியும். அது வெளியே இருந்து பார்த்துட்டு போனால் அதில் 4 பேர் வந்து மெயினாக 2 பேர் வந்து யார் சொல்லலாம். ஒன்று அந்த குட்டி சத்தான் இருக்கு, சாட்சனா, அதுவும் சரி. அப்புறம் முஜிக்குமார், வர்ஷினி, அந்த பொண்ணே சொல்லலாம். 2 பேருமே வந்து என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஏற்கனவே அந்த பொண்ணு இது மேலே சௌந்தர்யா மேலே கொஞ்சம் கடுப்பு தான் இருப்பாங்க. அதனால அவங்க 2 பேர் வந்து ரொம்ப இதாக சொன்னாங்க. மற்றவங்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் கடந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அதை பற்றின பேசலை. ஏன்னா இதுக்கப்புறம் இவங்க வந்து ஃபீல் பண்ணி நம்ம எதுவுமே பண்ணலையான்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணி அலம்போதில் உடனே போயிட்டு இவங்க 2 பேரும் போய் கேமராக்கு முன்னாடி வந்து நான் இப்படி சொன்னேன் அப்படி சொன்னேன், நான் சொன்னேன் பார்த்தீங்களா மக்களே, உங்களுக்கு அனுதாபம் போட்டுறாதீங்கன்னு சொன்னாங்க. அது என்ன கேட்டால் இந்த பொண்ணு சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு அனுதாபம் போட்டே விழுந்துருக்குன்னு நினைக்கிறேன். இவங்க முத்துக்கு உதவி பண்ண வந்தாங்களா இல்லை இவங்கெல்லாம் முத்துக்கு உதவி பண்ண வந்தாங்களான்னு தெரில. ஆனால் வந்து இந்த பொண்ணை வந்து ஏதாவது ஒன்று சொல்லி இதைத்தான் பெரிய ஆளாக்குறாங்கன்னு தான் எனக்கு தோணுது. என்ன இப்போ கேட்டால் அதுதான் வந்து இப்போ இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கி நடந்திருக்கு. பார்க்கலாம் என்ன இதுக்கப்புறம் எப்படி போகுது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் டான்ஸ் வச்சாங்க. யார் டான்ஸ்னு எல்லாத்துக்கும் ஒரு டான்ஸு ஜோடியாக டான்ஸ் வச்சாங்க. அதில் வந்து சௌந்தர்யாவும் சுனிதாவும் ஆடினாங்க. சுனிதா ஆடினதில் சௌந்தர்யா கொஞ்சம் நல்லா, ஏற்கனவே அவங்க வந்து ஒரு என்ன சொல்கிறது, அவங்க டான்ஸர் தான். அதனால நல்லா சூப்பராக 2 பேரும் ஆடினாங்க. 2 பேருமே விட்டு கொடுக்காம நல்லா ஆடி இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம வர்ஷினி ஆடினாங்க. வர்ஷினி ஆடினாங்க. அருண் பரவாயில்லாம ஆடினார். இந்த வர்ஷினி தான் என்ன பண்ணாங்கன்னு புரியல. அவங்க டான்ஸ் ஆடினாங்களா என்ன பண்ணாங்கன்னு தெரில. அது அவங்கள்ட்ட தான் கேட்கணும். அதுக்கப்புறம் தீபக், சாச்சனா உனக்கு இருக்கிற வாய்க்கு ஏம்மா நீலாம் டான்ஸ் ஆட வந்த? நீ வந்து போன வாட்டியே வந்து ஒரு சின்ன பொண்ணுங்கிற அனுதாபத்தெல்லாம் வந்து அவ்வளோ நாள் இருந்திருப்பேன்னு எனக்கு தெரியுது. ஒரு சின்ன பொண்ணாக இருக்குது, இந்த பொண்ணை யாரும் குறை சொல்லக்கூடாதுன்னு தான் இருந்திருப்பேன்னு எனக்கு தோணுது. இல்லைன்னா அவ்வளோ நாள் இருந்திருக்க மாட்டேன். நீ கிட்டத்தட்ட ஒரு 60 நாள் வரைக்கும் இருந்து பண்ணிக்கிறம்மா. ஆனால் 60 நாள் வரைக்கும் இந்த காரணம் என்னென்னா இந்த சின்ன பொண்ணு தான். இப்போ இன்றைக்கி டான்ஸ் ஆடும் போலே தெரிஞ்சிச்சு. நீ அவ்வளோக்குள்ள ஒரு வேஸ்ட்டு பிளேயர்னு சொல்லி தெரிஞ்சது. அதுக்கப்புறம் வந்து நைட்டு ரயன் வேற வச்சு காட்டினார். ஏப்பா உன்னை என்ன வேலை சொன்னால் நீ என்ன வேலை செஞ்சாடின்னு. காலையில் சொன்ன வேலையை சாயந்தரம் நைட்டு வரைக்கும் செய்யாமல் இழுத்தடிச்சிட்டு கிடந்துருக்கிறம்மா. இந்த அளவுக்கு தான் நீ வேலை பார்த்துருந்துருக்க. ஏற்கனவே வந்து உன்னை வந்து கண்டுக்காமல் விட்டுட்டாங்க. அப்போ இருந்த டீம் வந்து சரி இந்த பொண்ணு சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒரு இதாக விட்டுட்டாங்க. ஆனால் இப்போ வந்து நீ எல்லாரையும் வந்து குறை செய்கிறாங்க போல் எல்லோரும் கேட்பாங்க. அவங்க 8 பேருக்கு எதிரி மாதிரி தான் வந்து சேர்ந்துருக்க. உன்னை முத்து வேணால் வந்து கேட்க மாட்டார். ஏன்னா முத்துக்கு வந்து ஃபுல் சேலராக போடுறதுனால முத்து கேட்க மாட்டார். ரயன் பிடிச்சி கேட்டாப்புல, இந்த மாதிரி நீ என்ன வேலை சொன்னால் நீ என்ன வேலை செஞ்சுருக்க அப்படின்னு சொல்லி கேட்டார். டான்ஸ் ஆட சொன்னாங்க. டான்ஸ் ஆகாமல் ஆடினேன், கொடுமைப்படுத்தினேன். அதுக்கப்புறம் அவர் பேர் என்ன, விஷால் ரவீந்திரன் டான்ஸ் பண்ணாங்க பாருங்க. அவராக பரவாயில்ல. உண்மைக்கே அவ்வளோ பெரிய உடம்பு வச்சுட்டு அவர் அவ்வளோக்குள்ள பர்ஃபார்மன்ஸ் பண்ணாருன்னு வச்சுக்கலாம். உண்மைக்கே பெரிய பாராட்ட வேண்டிய விஷயந்தான். ஆனால் இந்த சில்வெண்டு வந்துருக்க கிக்கின்னு கத்திட்டு சாச்சனா, அது வந்து வேஸ்ட்டு. அதுக்கு வேறு 3ஆவது தடவை என்ட்ரி கொடுக்குறீங்க. ஏன் பிக் பாஸ் உங்களுக்கு வேலை இல்லையா, வேலை வெட்டி இல்லையா? சும்மா ஏதாவது ஒன்று போட்டுக்கிட்டு கொண்டு வந்து ஏன் இதை மறுபடியும் போட்டுக்கிட்டு அதை வந்து இது பண்ணிகிட்டு இருக்கேன்னு தெரில.
அது ஏற்கனவே வந்து போச்சு, மறுபடியும் இப்போ மறுபடியும் வந்திருக்கு. மறுபடியும் வந்துச்சு, மறுபடியும் கொஞ்ச நாள் இருந்துச்சு, அது எப்படி ஒரு அனுதாபத்தில் வந்து இருந்துட்டு மறுபடியும் போச்சு. இப்போ மறுபடியும் வேறு அதை கொண்டு வந்துக்கிட்டு ஒன்றுத்துக்குமே இது கிடையாது. எந்த ஒரு வேலை சொன்னால் அந்த வேலையும் செய்யலை. அதுக்கப்புறம் வந்து டாஸ்க்கு கொடுத்தாங்க, அந்த டாஸ்க்கு டான்ஸ் ஆடுமானா டான்ஸும் வரல. என்னம்மா நீ இப்படி பண்ணுறீங்களேம்மா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கு நம்ம விஷால் ரவீந்திரனை பாராட்டலாம் செய்யலாம். அவர் உடம்புக்கு அவ்வளோ தூரம் ஆடினாருன்னா அதே பெரிய விஷயந்தான். நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த பெருங்காயத்தூள் டாஸ்க்கு பண்ணாங்க பாருங்க. பெருங்காயத்தூள் டாஸ்க் பண்ணிவிட்டு எல்லாம் இதெல்லாம் சர்ச்மெண்ட்லாம் கொடுத்தாங்க. சர்ச்மெண்ட் கொடுத்தோன்னே நீங்கள் வந்து அவங்களுக்கு எப்படி பேவராக பேசலாம்னு சொல்லி சுனிதா மேடம் அவங்க தானே வந்து எல்லாத்தையும் வந்து குறை சொல்லிட்டு இருந்தாங்களே. சுனிதா மேடம் வந்து கேட்டாங்க. சுனிதா மேடம் மேக்கப் மேரி அப்படி தான் சொல்லணும். மேக்கப் மேரி வந்து கேட்டாங்க, என்ன நீங்கள் அவங்களுக்கு பிடிச்சாலனால நீங்கள் வந்து சொல்கிறீங்களான்னு. ஏமா நீங்கள் 8 பேர் வந்தது, உங்களை 8 பேரை வச்சு தான் அவர் வந்து காலையில் பேசிகிட்டு இருந்தார். நம்ம அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு பேசிகிட்டு இருந்தார். அப்போ அதெல்லாம் என்னது இது? என்னம்மா இப்படி பண்ணுறீங்களம்மா உங்களால்? கேம் விளாட்றேன்னு சொல்லி இந்த 8 பேரை உள்ளே விட்டு சொதப்புறீங்களா பிக் பாஸ்? கடுப்பாக இருக்குது பிக் பாஸ். முதல்ல வெளியே துரத்தி விடுங்க அந்த 8த்தையும் துரத்தி விட்டுட்டு வேறு மாதிரி ஏதாவது கொண்டு வந்தால் கூட நல்லா இருந்திருக்கும். இது மொக்க பீஸுங்க, இது ஒரே என்ன சொல்கிறது, வேஸ்டடாக இருக்குது. ரொம்ப கடுப்பான ஒரு இதாகிடுது. இதுங்க பண்ணுற விஷயங்கள்லாம் பார்த்தோம்னா அவ்வளோ டென்ஷனாக தான் வரும் எல்லாத்துக்கும். ஒன்றுமே தெரில. அதுங்க ஏதோ ஒன்று பண்ணது. தமிழை வச்சு நீங்கள் தமிழ் செம்மையாக பேசுகிறாருன்னு சொல்லி நீங்கள் கொடுத்தீங்களா அப்படின்றாங்க. ஏம்மா பேசுகிறவங்கன்னு அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, சொன்னபடி தான்மா நீ செய்யணும். ஒரு தமிழ் சேனலில் வந்து தமிழையும் தான் பேசணும். முன்னாடிலாம் எப்பயாவது தமிழ் பேசாமல் இங்கிலீஷ் பேசினாலும் கண்டுக்காம மாட்டாங்க. போன சீசனில் தமிழ் பேசலைன்னா அதுக்கு ஃபைன் மாதிரி அவர் கமல் சாரே கூப்பிட்டு பேசியிருக்கிறாரு. ஏம்மா இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, நாங்கள் என்ன சொன்னால் நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னு. அந்த அளவுக்குலாம் இருந்திருக்கு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கம்மா இப்போது? இதெல்லாம் வந்து தப்பான விஷயங்கள். நல்லா உங்கள் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்கள், உங்கள் பர்ஃபார்மன்ஸ் வச்சு பேசுங்க, தப்பு கிடையாது. சரிங்களா? மொழியை வச்சு கொண்டு வரீங்களே அப்படின்னா மொழியை வச்சு கொண்டு வரல. அவங்க என்ன சொன்னாங்களோ அதை ரூல்ஸ் அப்படி 2 பேரும் உங்கள் சைடில் வந்து சர்ச்சு, அவங்க சர்ச்சில் ஒரு 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேரும் தானே பண்ணாங்க. சுனிதா நீ நல்லா பவுடரை பூசிட்டு நல்லா கம்முன்னு படுத்து தூங்கு, இல்லை கோமாளி குக் வித் கோமாளில் போயிட்டு ஏதாவது ஒன்று பண்ணிட்டு கிட. ஆனால் தயவு செஞ்சு இங்கே வந்து இருக்கிறவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணதை சுனிதா. அங்கேயாவது எந்த பேசுகிறத ஒன்றை வச்சு கண்டென்ட் பண்ணி எல்லாம் இது ஒன்று அங்கே காமெடி பண்ணுவாங்க. இங்கே வந்து என்ன கண்டென்ட் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரில. சரியா? தயவு செஞ்சு வீட்டுக்கு போய் படுத்து தூங்கு மிஸ் சுனிதா மேடம். ஓகே மக்களே, நாளைக்கு நிகழ்ச்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இன்றைக்கி மறுபடியும் நிகழ்ச்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இன்றைக்கி. ஓகே மக்களே, நான் என் சேனலில் ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க மக்களே. நன்றி.